ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான, ஈஸியான அண்ட் ஆல்சோ வெரி டேஸ்டான வெண்பொங்கல் தான். அது குக்கரில் எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்பில் 3/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு ஃபுல்லாக சேர்த்து நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கூடவே உப்பு 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 விசில் விட்டு இறக்குங்க. சைடில் நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கப் துருவின தேங்காய், 1 கப்புக்கும் அதிகமாக பொட்டுக்கடலை, 1 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு ஜாரில் சேர்த்து உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அது சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் விசில் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு அதில் 1/2 கப் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பொங்கலை தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்த இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா முருக விட்டுட்டு இதில் பெருங்காயத்தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இது ரெண்டில் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெருங்காயம் கட்டி தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா எல்லாமே நல்லா முறிஞ்சதுக்கு அப்புறமா 7லேருந்து 8 முந்திரியை நல்லா போட்டு பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்து கூடவே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து இதை நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருக்க பொங்கலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதோட தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.